முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தனது ஆட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று அடையாளம் சூட்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எல்லோர்க்கும் எல்லாம் என்ற உள்ளடக்கத்தையும் சொன்னதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மக்கள் வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்று விளக்கமும் அளித்தார். இந்த உன்னதமான நோக்கம் தினந்தோறும் நிறைவேறி வரும் காட்சிகளைத்தான் தொடர்ந்து பார்த்து வருவதாக முரசொலி தெரிவித்துள்ளது. பொதுவாக சென்னையை சுற்றி அல்லது பெரிய நகரங்களை சுற்றி தொழிற்சாலைகள் அமையும் சூழலை மாற்றி அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து விதமான தொழிற்சாலைகளையும் கொண்டு சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலமாக, அதிக தொழிலாளர்கள் உள்ள மாநிலமாக, அதிலும் குறிப்பாக அதிக பெண் தொழிலாளர்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. இதற்கு காரணம் அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்ற முதலமைச்சரின் நோக்கம் ஆகும். சிப்காட் தொழில் வளாகங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட்டு வருவதும் இந்த நோக்கத்தின் அடிப்படையில்தான். இந்த வரிசையில் கடந்த 4ஆம் தேதி அன்று தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த திட்டங்கள் தென் மாவட்டங்களின் தொழில் புரட்சிக்கு அடித்தளம் அமைத்துள்ளன. தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் முன்னிலையில் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த நிறுவனங்களின் மொத்த மதிப்பு 32,554 கோடி ரூபாய் ஆகும். இதன் மூலமாக 49,845 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 4 நிறுவனங்களின் வணிக உற்பத்தியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்கள். இதன் மொத்த மதிப்பு 1,230 கோடி ரூபாய் ஆகும். இதன் மூலமாக 3,100 பேர் வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள். 3 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கியதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் சார்பில் 32,554 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 49,845 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கிடும் வகையில் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் 1,230 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 3,100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 4 முடிவுற்ற திட்டங்களின் வணிக உற்பத்தியினை தொடங்கி வைத்து 3 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தனது மின்சார கார் உற்பத்தியை தூத்துக்குடியில் தொடங்கியிருக்கிறது. 18 மாதங்களுக்கு முன் இந்த நிறுவனத்திற்காக அடிக்கல்லை முதலமைச்சர் நாட்டினார். இப்போது அந்த நிறுவனம் தனது உற்பத்தியை தொடங்கிவிட்டது. 1,300 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 50,000 மின் வாகனங்களை தயாரிக்கப் போகிறார்கள். இந்தியாவின் 2வது முழு மின் வாகன உற்பத்தி திட்டம் இதுதான். இந்தியாவின் மொத்த மின் வாகன உற்பத்தியில் 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருந்துதான் உற்பத்தியாகிறது. தமிழ்நாடுதான் இந்தியாவின் வாகன உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியின் கேபிட்டல் என்று நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்வேன். சென்னைதான் இந்தியாவின் டெட்ராய்ட். திருப்பெரும்புதூரில் எப்படி முதல் கார் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டதோ அதே போன்று இன்றைக்கு தூத்துக்குடியில் முதல் மின் வாகன உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதனால் தூத்துக்குடி மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய தொழில் பகுதியாக வளர்ச்சியடையும். அதனால் உறுதியோடு சொல்கிறேன், இந்நாள் தென் மாவட்டங்களின் ஒரு பொன்னாள். இதுதான் தமிழ்நாட்டின் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கு அத்தாட்சி என்று முதலமைச்சர் சொல்லியிருப்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, வருங்காலத்தில் நாம் காணப்போகும் காட்சிகள் என முரசொலி கூறியுள்ளது. முதலமைச்சரின் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட டிப்ளமோ மாணவர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். தென் மாவட்டத்தைச் சேர்ந்த பணியாளர்களைத்தான் இந்த நிறுவனம் அதிகமாக வேலைக்கு எடுக்க இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருந்துள்ளது. தூத்துக்குடியில் நியோ டைட்டில் பார்க், மதுரையில் டைட்டில் பார்க், நெல்லையில் எரிசக்தி திட்டங்கள், விருதுநகரில் ஜவுளி பூங்கா, தூத்துக்குடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஆகியவை கொண்டு வரப்பட்டுள்ளன. தூத்துக்குடியை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையமாக அரசு வளர்த்தெடுத்து வருகிறது.
கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் 4 முக்கியமான அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தூத்துக்குடியில் விண்வெளி பூங்கா, கப்பல் கட்டுமான நிறுவனம், ஏற்றுமதி மையம், நெல்லையில் உணவு பதப்படுத்துதல் மண்டல பிரிவு ஆகிய அறிவிப்புகளை செய்துள்ளார் முதலமைச்சர். இவையும் இணைந்தால் தென் மாவட்டத்தில் தொழிற் புரட்சியானது நிச்சயம் நிகழும். உலகளாவிய முதலீட்டில் உள்ளூருக்கான முழுமையான வளர்ச்சி என்கிற திராவிட மாடல் அரசின் நோக்கம் நிறைவேறி வரும் காட்சியாக இதனை சொல்லலாம் என்று முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.